நமஸ்காரம். ஆஸ்ட்ரோ BRINDHA கோயம்புத்தூர்லேருந்து எந்தெந்த நட்சத்திரக்காரங்க எந்த விதமான கல்வியை கற்கலாம், இல்லை என்ன மாதிரி இடங்களில் அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பை பிரபஞ்சம் டிஃபால்ட்டாகவே கொடுத்துருக்கு, அவங்க என்ன கல்வி படிச்சிருந்தாலுமே. சிலர் பார்த்திங்கன்னா படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். எங்கேயோ ஏதோ தொட்டு எங்கேயோ போய் லான்ச் ஆகிருப்பாங்க. நம்ம கரெக்டாக அந்த லைன்லேயே அவங்கள கைடு பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது டீவியேட் ஆகி போக மாட்டாங்க. போக வேண்டிய இடத்துக்கு கண்டிப்பாக ஈஸியாக போய் ரீச் ஆவாங்க. இப்போ ஒரு இடத்துக்கு போகிற அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா தொழில் ரொம்ப குறைவாக இருந்தது. என்னையும் ஒரு 50 தொழில் சொல்லலாங்களா விரல விட்டு. செவ்வான்னு சொன்னாலே எல்லோரும் என்ன சொல்லிடுவாங்க, செவ்வானாலே பூமி, செவ்வானாலே வாகனம், செவ்வானாலே நெருப்பை தொட்டு வருமானம் எடுக்கலாம், செவ்வானாலே குறுமையான ஆயுதங்களை தொட்டு வருமானம் எடுக்கலாம், இதோட முடிச்சிடுவாங்க. ஏன்னா இப்போது செவ்வாய் நம்ம எப்படியெல்லாம் பிரிக்கிறோம் தெரியுங்களா? சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ஆட்டோமொபைல், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், சிஸ்டம் தொட்டாலே செவ்வாய் வந்துடும். அண்ட் எனி யூனிஃபார்ம், அது செக்யூரிட்டியாக இருக்கலாம், போலீஸாக இருக்கலாம், ஆர்மியாக இருக்கலாம், நேவியாக இருக்கலாம், ஃபயர் சர்வீஸாக இருக்கலாம், யூனிஃபார்ம் போட்டால் செவ்வாய் ஆயிரும். ஜிம் ரன் பண்ணுறவங்க, இந்த குஸ்தி இதெல்லாம் ரன் பண்ணுறவங்க, இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் இதெல்லாம் செவ்வாய்க்குள்ளே வந்துடும். அப்போது ஒரு கிரகத்துக்கு 50-60 தொழில் இந்த காலத்தில் நம்மளால் எடுக்க முடியும். அது நட்சத்திரத்துக்கும் பேஸ் பண்ணி தான் என்னோடய மெத்தடில் நான் எடுக்கிறது. அதை தவிர தொழிலுக்கு நான் D10 பார்க்குறது, எஜுகேஷனுக்கு D24 பார்க்குறதும் என்னோட ஹேபிட். வர்க்க சக்கரம் டிவிஷுவல் சார்ட்ஸ் தொட்டு பலன் சொல்கிறவங்க ராசி கட்டத்தை வச்சு விட்டு லேம் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கவே முடியாது. அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது கேட்ட நட்சத்திரம். உங்கள் குழந்தையோட ஜாதகத்தில் லக்னம் நிற்கிற நட்சத்திரமோ, சந்திரன் நிற்கிற நட்சத்திரமோ, லக்னாதிபதி நிற்கிற நட்சத்திரமோ கேட்டையில் இருந்தா, அல்லது குழந்தையோட 2ஆம் அதிபதியோ ஜாதகத்தில் 10ஆம் அதிபதியோ கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு 70% உறுதியாகவே பொருந்திடும். ஆனால் லக்னம் நின்னாலோ, சந்திரன் நின்னாலோ, லக்னாதிபதி நின்னாலோ உறுதியாகவே இது மீட் ஆயிரும், 100% மீட் ஆகும். நான் சொல்கிற இந்த லைனில் போட்டிங்கன்னா நீங்கள் ஜஸ்டிஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் கரெக்டான விதத்தில் செஞ்சுட்டீங்க. அதை அவங்க யூஸ் பண்ணிக்காததும் குழந்தைகளோட சுய ஜாதகம், அவங்களோட கர்மாவை பொறுத்து. ஆனால் பெற்றவங்கள நீங்கள் கரெக்டாக குழந்தைகளை கைடு பண்ணிட்டீங்கன்னு சாட்டிஸ்ஃபை ஆகிக்கலாம். நம்ம எதுவும் மிஸ்கைடு பண்ணலை அப்படின்னு தைரியமாகிக்கலாம். குழந்தைங்கன்னு சொல்லும்போது எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. யாமி ஃபவுண்டேஷன் எல்லாருக்குமே தெரியும், ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். டு அப்லிஃப்ட் டெஸ்டிடியூட்டட் உமன், அண்டர் ப்ரிவிலேஜ்டு உமன். இதுக்காக தான் போன வருஷம் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. நவம்பரில் 2020 நவம்பரில் ஸ்டார்ட் பண்ணினது. இப்போது அதில் இன்னொரு ஆடட் விஷயம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு இலவச கல்வி. அதாவது கச்சக்கான டியூஷன் சென்டர்ஸ் மாதிரி குழந்தைல சூஸ் பண்ணி எடுக்க போகிறதில்ல. ரொம்ப சூஸியாக இன்டர்வியூ வச்சு, பேரண்ட்ஸுக்கும் இன்டர்வியூ வச்சு, குழந்தையும் கூப்பிட்டு அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டெலாம் நம்ம ஸ்க்ரீனிங் பண்ணி நிஜமாகவே ரொம்ப எஜுகேஷன்லேயே பின்தங்கிய ஃபேமிலி, ஃபினான்ஷியலாகவும் பின்தங்கிய ஃபேமிலி, இல்லைனா விடோயர், டிவோர்ஸி, இவங்களோட குழந்தைங்க, அந்த மாதிரியான பேரண்ட்ஸுக்கும் ஃபினான்ஷியலி வெல்தி இல்லை, எஜுகேஷனல் வைஸும் ரொம்ப சவுண்டாக இல்லை, அந்த குழந்தைகளும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க, அந்த குழந்தைகளும் ஒரு சவுண்டான குழந்தைகளாக இல்லை அப்படிங்கும்போது அந்த மாதிரி செலக்டிவாக ஒரு 20-25 குழந்தைங்க மேக்ஸிமம் சூஸ் பண்ணி அவங்க யாமியோட குழந்தைகளாகவே வளருவாங்க. அதுக்கு எனக்கு உங்களோட ஹெல்ப்பெல்லாம் தேவை, உங்களோட ஸ்பான்சர்ஷிப் தேவை. அதுக்கு யாமியோட நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுவேன் ஸ்க்ரீனில். அதில் உங்கள் யாமியோட நம்பர் கொடுத்துருப்பேன் நம்மளோடதில். அதில் உங்களோட மெசேஜ் போடுங்க, ஐ வுட் லைக் டு பி பார்ட் ஆஃப் யாமி ஃபவுண்டேஷன் அப்படின்னு. இப்போ நீங்கள் தனியாக யாருக்காவது குழந்தைய படிக்க வைக்கிறீங்க, ஹெல்ப் பண்ணுறீங்க, நான் தனியாக யாருக்காவது பண்ணுறேன்னா வருஷம் ஒரு தடவை பண்ணுவோம், மாதம் ஒரு தடவை ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம். ஆனால் இதெல்லாம் மாதம் 25 குழந்தைகளுக்கு நம்ம தாய் தகப்பனாக மாறிடுவோம். இது ரொம்ப ஹியூஜான விஷயம். இது இப்படியே நம்ம குரூப்பு பெருசாகிட்டே போச்சு. 50 ஆரம்பிச்சது, இப்போ 200 பேர் இந்த குரூப்பில் நீங்கள் தான் வந்திருக்கீங்க, உங்களால் தான் ஆயிருக்கு. 200 பேர் மாதம் 500 ரூபா கொடுத்த இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா, இதில் நான் மினிமம் சார்ஜ் பண்ணுறது ஒரு பெக் பண்ணுறது, நாட் சார்ஜ் பண்ணுறது. அதாவது பிக்ஷாந்தேஹி அப்படின்னு கேட்குறது என்னென்னா 500 ரூபா மட்டும்தான். ஃபேமிலியில் உங்கள் குடும்பத்துலேருந்து ஒரு 500 ரூபா சமூகத்துக்காக ஒதுக்கிடுங்க. அது நம்பிக்கையான இடத்துல போகுது, சரியான குழந்தைகளுக்கு போய் சேரும், சரியான உயிரினங்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நாட் ஒன்லி குழந்தைங்க, தெருவில் ஒரு நாய் அடிப்பட்டு கிடந்தா, பூனை அடிப்பட்டு கிடந்தா, எந்த ஒரு உயிரினம் வந்தாலும் நமக்கு நெஞ்சு துடிக்கும், வலிக்கும். இப்போ இது ரொம்ப பெரிய வேலையில் நான் இறங்கியிருக்கேன். அது உங்களோட கோஆப்ரேஷன் இல்லாமல் இது நிச்சயமாக நான் முன்னால் எடுத்துகிட்டு போக முடியாது. இல்லை மேபி அப்புறம் எங்காலத்தோடய அது முடிஞ்சு போயிடும். நாம் இருந்தாலும் இல்லாட்டியும் சில விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம பெரிய மாதம் இதில் சேரணும். நிச்சயமாக வாங்க. உங்களுக்கு குருவோட அருளும், சுக்கிரனோட அருளும், புதனோட அருளும். ஏன்னா குரு குழந்தைங்க, சுக்கிரன் மனைவி கணவன், ரிலேஷன்ஷிப், அன்பு, பாசம், காதல், ரொமான்ஸ், சுகம், சௌரியமெல்லாம் சுக்கிரன் தான்.
புதனோட அருள், புதன் நட்பு, புதன் ஸ்கில், புதன் நாலேஜ், இதெல்லாமே உங்களுக்கு ஜாதகத்தில் ஆக்டிவேட் ஆயிரும். குருங்கிறது கௌரவம், விரையும் குறைக்கும். தேவையில்லாத விரயத்தை உங்கள் ஃபேமிலியிலேருந்து கண்டிப்பாக குறைச்சிடும். இது எல்லாமே அந்த யூனிவர்ஸோட பேரில் என்னோட ஆணை, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா நான் முழுசாக நம்புறது இயற்கையும் இறைவனையும். அந்த இறைவனுக்கு உருவமே இல்லைன்னு வைங்க. அந்த எனர்ஜி நிச்சயமாக உங்களையும் வழி நடத்தட்டும். ஓகே, டன். இப்போது கேட்ட நட்சத்திரம். இந்த கேட்ட நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக புதனுடைய நட்சத்திரம். புதன் அப்படின்னாலே உங்கள் எல்லாருக்குமே தெரியும், காலபுருஷனோட ஒரிஜினல் 3ஆம் பாவமான மிதுனம், காலபுருஷனோட ஒரிஜினல் 6ஆம் பாவமான கன்னி. இது ரெண்டுக்கும் அதிபதி. மிதுனம் அப்படிங்கிறது ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல், ஃப்ரீக்வெண்ட்லி கான்டாக்டிங் கஸ்டமர்ஸ் ஆர் கிளையன்ட்ஸ், மோர் ரிலேட்டட் டு கம்யூனிகேஷன் அண்ட் ஃபிங்கர்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸ். கன்னி அப்படிங்கிறது அதர்ஸ் பெயின், அதர்ஸ் மிசரிஸ், மற்றவங்களோட வலி, மற்றவங்களோட கஷ்டம், மற்றவங்களோட வேதனை, கடன், இதெல்லாம் கன்னி. அப்போது இந்த நார்மலாகவே கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு தே ஹாவ் த எலிஜிபிலிட்டி டு ஏர்ன் த சர்வைவல் த்ரூ அதர்ஸ் பெயின் ஆர் மிசரிஸ் ஆர் வரிஸ் ஆர் ட்ரபிள்ஸ் ஆர் இஷ்யூஸ். காமன் பப்ளிக்கோட பிளெண்ட் ஆகி, சொசைட்டியோட மெர்ஜ் ஆகி செய்யக்கூடிய எந்த தொழிலும் இவங்களுக்கு பொருந்தும். பப்ளிக்கோட பிளெண்ட் ஆகணும், சொசைட்டியோட பிளெண்ட் ஆகணும். நான் ஒரு விஷயம் இதில் சொன்னேன், கவனிச்சிங்களா? மற்றவங்களோட வலியையோ வேதனையோ அவங்க காசாக்கலாம்னு சொன்னேன் இல்லையா? அது எதெல்லாம் வரும் அப்படின்னீங்கன்னா, கேட்ரிங் வரும், அடுத்தவங்களோட பசியை காசாக்குறது. சைக்காலஜி வரும், அடுத்தவங்களோட மன அழுத்தத்தை வருமானமாக மாற்றுறது, சர்வைவலாக மாற்றுறது. எனி கைண்ட் ஆஃப் ஃபுட் அண்ட் வாட்டர் ரிலேட்டட் ஸ்டடீஸ், நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், இதெல்லாமே அதுக்குள்ளே வந்துடும். அஸ்ட்ராலஜி, ஏன்னா இப்போ இந்த கேட்ட நட்சத்திரம் காலபுருஷோட 3, 6 புதனுடைய நட்சத்திரம் வந்த அளவு விருச்சிகத்தில் அஷ்டமத்தில் இருக்குது. அப்போ மறைபொருள் கல்வி, யாருக்கும் ஈஸியாக புலப்படாத கல்வியெல்லாம் இவங்களால் கற்றுக்க முடியும், இவங்களால் தெரிஞ்சுக்க முடியும். சீக்ரெட்டிவான விஷயங்களெல்லாம் இவங்க சீக்கிரம் புரிஞ்சுக்குவாங்க. மற்றவங்களுக்கு தெரியாத விஷயமெல்லாம் இவங்களுக்கு தெரியும். ஆனால் மனப்பாடம் பண்ண சொன்னீங்க, மேக்ஸ் போட சொன்னீங்க அப்படின்னா இவங்க திணறுவாங்க. அப்போ இவங்களை மோஸ்ட்லி மேக்ஸ் முடிஞ்ச அளவுக்கு தொடவிடாமல், மேக்ஸ் சிலருக்கு மட்டும்தான் ரேராக வரும், அதனால் மேக்ஸை தொடவிடாத சயின்ஸோடு சேர்ந்தோ இல்லை காமன் பப்ளிக்கோட பிளெண்டாகி தொடர வருமானம் கொடுக்கக்கூடிய தொழில்களையும் இவங்களை நீங்கள் நிச்சயமாக டைவர்ட் பண்ணலாம். ஆனால் அவங்க ஹெல்த்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். ஏன்னா தந்தலில் தானே மண்ணலி போட்டுக்குவாங்க. 3, 6 புதனுடைய நட்சத்திரம் அஷ்டமத்தில் இருக்குது. அப்படிங்கும்போது படிக்கிற காலத்துலையோ இல்லை வேலைக்கு போகிற காலத்துலேயோ அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப்பாலேயோ அல்லது ஹெல்த்தாலேயோ பீடிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு டைவர்ட் ஆயிடுவாங்க. தன்னோட எஜுகேஷன்லேயும் தன்னோட கேரியர்லேயும் டைவர்ட் ஆகி போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி ஆட்கள் தான் நான் கவுன்சிலர்ஸாக பார்த்துருக்கேன். அனஸ்தீஷியா, எனி கைண்ட் ஆஃப் ஹீலிங் தெரப்பீஸ், மீன் சம்மந்தமாக படிக்கிறது, அக்ரி ரிலேட்டட் படிக்கிறது. அவங்களால ஒரு கேபினுக்குள்ளே 4 பேரோட மட்டும் ஒர்க் பண்ண முடியாது. அவங்களுக்கு கஸ்டமர்ஸும் கிளையன்ஸும் மாறிக்கிட்டே இருக்கணும். நிறைய பேர் அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். புது புது கிளைண்ட்ஸ். இப்போ நான் பாருங்கள், இன்றைக்கி ஒரு கஸ்டமர்கிட்ட பேசுவேன், 1 hour கழிச்சு வேறு கிளைண்ட்டு பேசுவேன், அதுக்கப்புறம் வேறு கஸ்டமர், அதுக்கப்புறம் வேறு கஸ்டமர் அப்படின்னு சொல்லி விதவிதமான ஆட்களோட சொசைட்டியோட டோட்டலாக பிளெண்ட் ஆகிட்டேன். அந்த மாதிரி சமூகத்தோட ஃபுல்லாக பிளெண்ட் ஆகிற மாதிரியான ஒரு தொழில் மட்டும்தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா காலபுருஷனோட ஒரிஜினல் அஷ்டமத்தில் இருக்கிறனா 8 அப்படிங்கிறது நிலையற்ற பாவம், கான்ட்ராக்ட் பேஸு, எக்ரிமெண்ட் பேஸு. இல்லைனா கிளையன்ஸ் கஸ்டமர்ஸ் மாறிட்டே இருக்கணும். அவங்க வேலைக்கு போனாலுமே ஒரு இடத்துல நிரந்தரமாக அவங்களால வேலைக்கு போக முடியாது. எப்போ போவாங்க அப்படின்னா அவங்க ஒர்க் பண்ணுற கம்பெனி ஒன்றா இருந்தாலுமே அவங்க கிளையன்ஸ் அட்டன் பண்ணுறதும் கஸ்டமர்ஸும் வித்தியாசமான ஆட்களாக இருப்பாங்க, மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அவங்களால அந்த தொழிலில் நிரந்தரமாக இருக்க முடியும். கம்யூனிகேஷன் இல்லாத, அலைச்சல் இல்லாத, பிரயாணம் இல்லாத, நெட்வொர்க்கிங் இல்லாத எந்த ஒரு இடமும் அவங்களோட எஜுகேஷன் ஃபீல்டுக்குள்ளே வராது. நான் இன்னும் சில கீழே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வந்தீங்கன்னா யாமி ஃபவுண்டேஷனோட டீட்டெயில்ஸும் ப்ளஸ் இந்த கேட்ட நட்சத்திரம் உங்கள் ஜாதகத்தில் சம்மந்தப்பட்ட என்ன மாதிரியான ஏரியாக்குள்ளே போகலாம், கல்வியை தொடலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். அதை பார்த்துட்டு 10th முடிக்கும் போதே 11th இந்தியாவுக்குள்ளே இருக்கும்போது மட்டும் சொல்கிறேன், ஹையர் எஜுகேஷன் கேரியர் சூஸ் பண்ணுற அந்த இடத்துல முன்னாலே அலர்ட் ஆகிட்டு அதுக்கேற்ற மாதிரி போட்டிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு மேக்ஸ் சிரமப்படுறாங்க அப்படின்னா மேக்ஸ் இல்லாமல் இருக்கிற சப்ஜெக்ட்ஸு குரூப்ஸ் எடுக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா பெரிய மார்க்கை போய் அவங்க மேக்ஸை தொட்டு திணிக்காமல் மேக்ஸில் வரட்டும், மற்ற கோர் சப்ஜெக்ட்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணி கொண்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். அஸ்ட்ரோ பிருந்தா அகெயின் ஃப்ரம் கோயம்புத்தூர்.